பாச தமிழ் உறவுகளே, நிறைய பேர் என் உறவுகள், என் உண்மையா நேசிக்கக்கூடிய உறவுகளுக்காகத்தான் இந்த பதிவு. மருதமணிக்கும் எம்கேஆருக்கு என்ன பிரச்சனை, மருதமணி எப்படி என்னோட வந்து இணைஞ்சார், நான் மட்டும் தனியாக நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் தம்பி காடமங்கலம் முறையே வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். என் தம்பி காடமங்கலம் முறையே, அவனை ஒரு பிள்ளையாக கூடையே கூட்டிட்டுருவேன். இங்கே போனாலே என் தம்பி முறையன்னு அப்படியே அவனோட பயணம் பண்ணி நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வாட்டுக்க நான் தனியாக தான் மேடையில் நாடகம் ஆடினேன். அப்போ என் தம்பி ஒரு நாள் காடமங்கலம் முறையே சொன்னேன், அண்ணே மருதமணி அண்ணே நாடகத்துக்கு வரேன்னு சொல்லுது. அப்போ நான் கேட்டேன், ஏப்பா கட்டமோ நாடகம் அண்ணே நடிக்குது, எதுக்கு நம்மளோட வரேன்னு சொல்லுது? இல்லைண்ணே இங்கே நாடகம் இல்லையா, அண்ணனுக்கு நாடகம் இல்லையா, அது வரேன்னு சொல்லுது. அப்போ முருகன்ட்ட நான் சொல்கிறேன், முருகா ஏற்கனவே நம்ம எத்தனையோ பேர்த்த வளர்த்து விடும்போது அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க தம்பி, இனிமேல் என்னால் தாங்க முடியாது, இது மன வலி எனக்கு, வேணாப்பான்னு அப்படி சொல்கிறேன். அப்போ என் தம்பி சொல்கிறேன், இல்லைண்ணே அண்ணே அப்படிலாம் இருக்காது, அண்ணனை கூப்பிட்டு போவோம் அப்படி சொன்ன உடனே மருதமணி அண்ணே நான் முருகன்ட்ட அதை ஒத்துக்கிறாம திருப்பி முருகன்ட்ட பல தடவை மருதமணி ஃபோன் அடித்து பேசி முறியும் மதுரையில் வீடு எடுத்து தங்கியிருந்தேன். என் தம்பி காடமங்கலம் முறியும், அங்கே மருதமணி அண்ணே போய் என்னை எப்படியாவது கூட்டு போக சொல்லு, நான் நாடகத்துக்கு வர்றேன், ஏன்னா இங்கே கட்டமூ நாடகம் குறைவாக இருக்குது, அதனால் தம்பியோட போனால் இன்னும் எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு மருதமணி வர்றார். சரின்னா அண்ணே வந்துட்டாரு. வரும்போது முதல் மேடையில் பயப்படுறார் மருதமணி அண்ணே, என்னப்பா அது, எனக்கு வள்ளியம்மன் நாடகம்லாம் இதை பற்றி தெரியாது அண்ணே, ஒன்றும் இல்லை நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன்னே, நீ சும்மா மேடையில் மட்டும் நெல்லு, தம்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து மருதமணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வர்றேன். இது உலக தமிழ் உறவுகளுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்புறம் சில கிராமத்தில் என்னைய தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எம்கேஆர் என்ன நடிப்பை குறைச்சிக்கிட்டு இந்த மருதமணியை ஊட விட்டுக்கிட்டு அவர் நடிக்காமல் இது பண்ணுறாரு. அப்போ ஒரு சில ஊர்லாம் வேணாம் மருதமணி வேணாம், எம்கேஆர் மட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லும் போது நான் அப்படின்னு சொல்லுவேன், இல்லைண்ணே நான் ரொம்ப நேரம் நின்றுக்கிறேன், அண்ணனை வந்து சும்மா அப்படியே லேசாக காட்டி அது ஒன்றுனே அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் மருதமணியனுக்காக நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு